காம்பினேஷன் டெஃபினேஷன் பாருங்க. NCR equal to NPR divided by R factorial. NCR உடைய டெஃபினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா NPR divided by R factorial. இதுதான் ஃபார்முலா. ஆக்சுவலாக NPRக்கு நமக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு இல்லையா, அந்த டெஃபினேஷன் NPRக்கு என்ன டெஃபினேஷன்னா N factorial divided by N minus R factorial இல்லைங்களா. இதான் வந்து NPRக்கான டெஃபினேஷன். இதை டிவைடட் பை R factorial போடும்போது அப்போ ஃபைனலாக ஆன்சர் நமக்கு என்ன வரும்னா N factorial divided by R factorial into N minus R factorial வரும். ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனுக்கான டெஃபினேஷன். சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்பினேஷனில் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் ஒரு 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், NC0வோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். NC0 வேல்யூ எப்படி 1 ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதேமாதிரி NCNோட வேல்யூ வந்து 1. ஃபஸ்ட்டு பாருங்கள் NC0. இப்போ NC0னா நம்ம மேலே பார்த்து இல்லையா ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே யூஸ் பண்ணுங்கள். மேலே டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா NCRக்கு, ஸோ அது அந்த ரூல் அப்படியே யூஸ் பண்ணுங்கள். என்ன NCR அப்படின்னா என்னது N ஃபேக்டோரியல். ஸோ இங்கே அது N ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் இல்லைங்களா. R ஃபேக்டோரியல் டெஃபினேஷன் Rன்றது இங்கே என்னது 0, அப்போ 0 ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் R ஃபேக்டோரியல். இதான டெஃபினேஷனு. அப்போ N மைனஸ் Rக்கு பதில் இங்கே 0 தானே இருக்குது, அப்போ N மைனஸ் 0 ஃபேக்டோரியல். சரிங்களா? இப்போ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுங்களேன். சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா நியூமரேட்டரோட டினாமினேட்டர் பாருங்க, 0 ஃபேக்டோரியல் 1ன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 0 ஃபேக்டோரியல் வேல்யூ 1, அப்போ N ஃபேக்டோரியல் டிவைடட் பை 0 ஃபேக்டோரியல் 1 இன்ட்டு N மைனஸ் 0. N மைனஸ் 0னா N தான், அப்போ வெளியில் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ஃபேக்டர் இருக்குதால N ஃபேக்டோரியல். அப்போ இந்த N ஃபேக்டர் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 1ன்னு வரும். அப்போ NC0வோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ NC0 அப்படின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9C0 அப்படின்னு கேட்குறோம் வச்சுக்கோங்க. இப்போ இதோட வேல்யூ வந்து 1ன்னு அர்த்தம், 9C0. அடுத்தது NCNோட வேல்யூ 1. NCN இப்போ 5C5 அந்த மாதிரி கொடுத்தான வேல்யூ வந்து 1. அது எப்படின்றத ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க. NCN பாருங்க, அதே நம்ம டெஃபினேஷன் யூஸ் பண்ணுங்க. N ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல். Rன்றது இங்கே N தான், N ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் R. N மைனஸ் Rம் N தானேங்க, அப்போ N மைனஸ் N 0 ஆகிடும். 0 இன்ட்டு ஃபேக்டோரியல் வெளியில் நல்லா கொஞ்சம் வெறும் 0 வந்தால் ஓவரால் ஃபுல்லாக டினாமினேட்டர் ஃபுல்லாக 0 ஆகிடும். அப்படி கிடையாது, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 0, ஆனால் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ஃபேக்டோரியல் இருக்கிறதால 0 ஃபேக்டோரியல். இப்போ இங்கே N ஃபேக்டர் கேன்சல் ஆச்சுன்னா 0 ஃபேக்டர் வேல்யூ 1, அப்போ ஆன்சர் டோட்டலாக ஆன்சர் வந்து 1. அப்போ NCNோட வேல்யூ 1. அடுத்தது NCRோட NCR. இப்போ NCR எப்படி எழுதணும்னா N ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் R ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதும். கரெக்டுங்களா? இதான் டெஃபினேஷன் எழுதியாச்சு. அதுக்கடுத்தது இந்த நியூமரேட்டர் இருக்கு இல்லைங்களா, நியூமரேட்டர் வந்து N ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N ஃபேக்டோரியல் அப்படியே ரெடியூஸ் பண்ணி எழுதிட்டே போகலாம். N இன்ட்டு N மைனஸ் 1 இன்ட்டு N மைனஸ் 2 இன்ட்டு அதே மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம அப் டு டாட் டாட் டாட். அதே மாதிரி என்ன பண்ணலாம், எந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல ஃபேக்டோரியல் போடும். கரெக்டுங்களா? அப்போ இங்கே பாருங்க, இந்த நியூமரேட்டர் பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் அவங்க விட்டுட்டாங்க. N ஃபேக்டோரியல் வந்து நம்ம N இன்ட்டு N மைனஸ் 1 இன்ட்டு N மைனஸ் 2 இன்ட்டு அண்ட் ஸோ ஆன் டாட் 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 எழுதிட்டே போவோம் இல்லையா. அப்போ நம்ம என்ன எழுதுனா கடைசியாக N மைனஸ் R ஃபேக்டோரியல் நான் ஸ்டாப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அப்போ N மைனஸ் R ஃபேக்டோரியல் போடுவோம் கடைசியாக. அப்போ N மைனஸ் R ஃபேக்டோரியல் போடுவோம். டிவைடட் பை டிவைடில் என்ன இருக்கும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நம்ம டெஃபினேஷன் யூஸ் பண்ணும்போது டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா R ஃபேக்டர் இன்ட்டு N மைனஸ் R ஃபேக்டோரியல் இருக்கும். இந்த N மைனஸ் R ஃபேக்டர் N மைனஸ் R ஃபேக்டர் கேன்சல் ஆகிடுமா, அதுதான் இங்கே போடல அவங்க. சரிங்களா? இங்கே அந்த N மைனஸ் R ஃபேக்டர் எப்படி கேன்சல் ஆகுதுன்றதான் இங்கே கொடுக்கல. சரி, அப்போ பேலன்ஸ் இப்போ ரிமைனிங் என்ன டேர்ம்ஸ்மா இருக்கும், டினாமினேட்டரில் R ஃபேக்டோரியல் இருக்கும், நியூமரேட்டரில் என்ன டேர்ம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N இன்ட்டு N மைனஸ் 1 இன்ட்டு N மைனஸ் 2 இன்ட்டு இப்படி அன்சோ ஆன் டாட் டாட் எழுதிட்டு தான் N மைனஸ் R ஃபேக்டர்னு எழுதுனீங்க கடைசியா. அதுதான் இப்போ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ அந்த N மைனஸ் R ஃபேக்டருக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா N மைனஸ் R ஃபேக்டருக்கு முன்னாடி என்ன டேர்மா இருக்கும், இப்போ N மைனஸ் R தான் கடைசியாக நம்ம போட்டோன்னு வச்சுங்களேன். N மைனஸ் R ஃபேக்டர் கடைசியாக போட்டோம். அப்போ அதுக்கு முன்னாடி டேர்ம் என்ன இருக்குன்னா அந்த N மைனஸ் R அதோட ஒன்று கம்மியாக இருக்கும் இல்லைங்களா. அதாவது R மைனஸ் 1ன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா R மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ N மைனஸ் R மைனஸ் 1 அப்படின்னு ரிமைனிங் இருக்கும். அவ்வளோதான், அதுதான் ஆன்சர். இப்போ இந்த மைனஸ் வந்து உள்ளே கொண்டு போகும்போது மைனஸ் R ப்ளஸ் 1ன்னு இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அடுத்தது NCN மைனஸ் R. NCN மைனஸ் R பாருங்க, இதுவும் அதே டெஃபினேஷன் அப்படியே யூஸ் பண்ணுவோம். N ஃபேக்டோரியல் டிவைடட் பை R ஃபேக்டோரியல். இங்கே Rன்றது N மைனஸ் R தானே, Rன்றது N மைனஸ் R. அப்போ N மைனஸ் R ஃபேக்டோரியல் இன்ட்டு N மைனஸ் N மைனஸ் R, அப்புறம் ஹோல் பிராக்கெட் போட்டு ஃபேக்டோரியல். அப்போ இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா இந்த N கேன்சல் ஆகிடும்.
அப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனால் ப்ளஸ் ஆர் ஆகிடும். அப்போது வெறும் ஆர் ஃபேக்டரியல் வரும் இல்லைங்களா? ஆர் ஃபேக்டரியல் வரும். இது ஒரு என் மைனஸ் ஆர் என் மைனஸ் ஆர், இது ஒரு ஆர் ஃபேக்டரியல். டோட்டலாக திரும்ப என்சிஆரே வந்துடுது. அப்போது என்சி என் மைனஸ் ஆருக்கு என்சிஆரே வருது ஆன்சர். அதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி 2 வந்து அதுதான் சொல்றாங்க. என்சிஆரும் என்சி என் மைனஸ் ஆரும் வந்து ஈக்குவல் அப்படின்றது சொல்றாங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டி, தேர்ட் ப்ராப்பர்ட்டி, என்சிஎக்ஸ் ஈக்குவல் டு என்சிஒய் எய்தர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு என். அதாவது என்சிஎக்ஸும் என்சிஒய்யும் ஈக்குவல் அப்படின்னா ரெண்டு பாசிபிள்ன்றாங்க. ஒன்று எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கணும், இந்த எக்ஸும் ஒய்யும் ஈக்குவலாக இருக்கணும். இல்லைனா எக்ஸ் பிளஸ் ஒய் ஆட் பண்ணால் எண்ணுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் ரெண்டு கண்டிஷன் தான் இருக்குது, ரெண்டு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரெண்டுத்தையும் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க. பை த ப்ராப்பர்ட்டி 2 we have, நம்ம இந்த செகண்ட் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்த போகிறோம். அதாவது என்சிஆர்னு இருக்கிறத என்சி என் மைனஸ் ஆர் அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் இங்கே எழுதுறாங்க பாருங்க. என்சி ஒய் அப்படின்னு இருக்கிறத என்சி என் மைனஸ் ஒய் அப்படின்னு எழுதுறாங்க. சரிங்களா? செகண்ட் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துறாங்க. சரி, யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, என்சிஎக்ஸும் என்சிஒய்யும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்சிஎக்ஸ் என்சிஒய் ஈக்குவல், அதே என்சிஒய்க்கு எது ஈக்குவல் அப்படின்னா என்சிஎன் மைனஸ் ஒன் ஈக்குவல். அப்போ இது மூணும் வந்து ஈக்குவல் அப்படின்றது இதுல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த மூணும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே ஈக்குவேட் பண்றாங்க, வேற எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த என் வந்து சேமா இருக்கிறதுனால இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கலாம். இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்சிஎக்ஸும் என்சிஎன் மைனஸ் ஒய் இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது அந்த என் சேமா இருக்கு. அப்போ இந்த எக்ஸையும் என் மைனஸ் ஒன் ஈக்குவேட் பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒய் கூட ஈக்குவேட் பண்ணீங்கன்னா இந்த மைனஸ் ஒய் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஒய் ஆகிடும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு என்னு வரும். சரிங்களா? ஸோ அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அதெல்லாம், ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது ப்ராப்பர்ட்டி 4, என்சிஆர் பிளஸ் என்சிஆர் மைனஸ் ஒன் இதை ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? என் பிளஸ் ஒன் சிஆர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லும். சரி, இப்போ உங்களுக்கு இப்போ நமக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்கக்கூடிய ப்ராப்பர்ட்டினா இந்த 4th தான். சரிங்களா? மீதி ப்ராப்பர்ட்டிலாம் சம்முக்கு தேவைப்படுமே தவிர மேபி எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 3 மார்க்கில் கேட்கலாம். சரி, இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரப்போம். எல்ஹெச்எஸ் என்ன? என்சிஆர் பிளஸ் என்சிஆர் மைனஸ் ஒன். இப்போ அப்படியே டெஃபினேஷன் அப்ளை பண்ணுங்களா. இப்போ என்சிஆருக்கு டெஃபினேஷன் அப்ளை பண்ணா வரும் என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் பிளஸ் அதே மாதிரி என்சிஆர் மைனஸ் ஒன்னுக்கு அதே மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா வரும் என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் என் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன். அப்போ என்ன ஆகும்னா என் இந்த மைனஸ் உள்ள கொண்டு போகுது மைனஸ் ஆர் பிளஸ் ஒன் ஆகிடும். அப்போ என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிடும். சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்றத பாருங்க. இதுக்கு அடுத்து என்னன்னா, இந்த ஆர் ஃபேக்டரியல் இருக்கு இல்லையா, ஆர் ஃபேக்டரியல ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டரியல் எழுதலாம். சரிங்களா? ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டரியல். மீதி இன்னொன்று வந்து என் மைனஸ் ஆர் ஃபேக்டர், அது ஆஷிஷில் எதுவும் பண்ணல. செகண்ட் டேர்ம்ல டினாமினேட்டர்ல பாருங்க, ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டரியல் எதுவுமே பண்ணல, அதை அப்படியே வச்சுட்டாங்க. இந்த என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்றாங்கன்னா என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன் இன்ட்டு இதுல இருந்து ஒன்னு லெஸ் பண்ண என்ன வரும், என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன்னுல இருந்து ஒன்னு லெஸ் பண்ணீங்கன்னா இந்த ஒன்னு போயிடும். அப்ப என் மைனஸ் ஆர் ஃபேக்டரியல் வரும். அதுதான் இங்க போட்டிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா எல்சிஎம் எடுக்கிறது ஈஸியா இருக்கலாம், அதுக்காக. சரி, ஓகே. இப்ப காமனா எதை எடுத்துருக்காங்க பாருங்க. காமனா என்ன பண்ணிருக்காங்கன்னா ரெண்டுத்துலயுமே என் ஃபேக்டரியல் ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கு. அதே மாதிரி டினாமினேட்டர்ல ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டரியலும் என் மைனஸ் ஆர் ஃபேக்டரியலும் காமனா இருக்கு. அதை வெளியே எடுத்துறாங்க பாரு. ரெண்டு டேர்ம்லயும் என் ஃபேக்டரியல் எடுத்திருக்காங்க, ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டரியல் என் மைனஸ் ஆர் ஃபேக்டரியல் காமனா எடுத்துட்டா மீதி ரிமைனிங் என்ன இருக்கும் பாருமா. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 1/r மட்டும் தான் இருக்கும். பிளஸ் செகண்ட் டேர்ம்ல 1/n மைனஸ் ஆர் பிளஸ் ஒன் இருக்கும். சரிங்களா? ஓகே, அதை மட்டும் என்ன பண்றாங்க, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்துக்கிறாங்க. அதை மட்டும் கிராஸ் பண்றாங்க பாருங்க. ஆரையும் என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. இந்த என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன்னை கிராஸ் மல்டிப்ளை இந்த ஆர் இந்த பக்கம் கிராஸ் பண்றாங்க. சரியா? கிராஸ் பண்ணா என்ன வரும் பாருங்க, இல்லை இந்த மைனஸ் ஆர் பிளஸ் ஆர் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும் நமக்கு, என் பிளஸ் ஒன் டிவைடட் பை ஆர் இன்ட்டு என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன் அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, இப்போ இங்கே பாருங்க என் ஃபேக்டோரியலையும் என் பிளஸ் ஒன்னையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் இன்ட்டு என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்குன்னு வச்சுங்களேன், இதை நம்ம என்ன பண்ணலாம்னா என் ஃபேக்டோரியல் எழுதலாம் இல்லைங்களா? அதே மாதிரி என் ஃபேக்டோரியல் அதுக்கு முன்னாடி என் பிளஸ் ஒன் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இது எப்படி எழுதலாம்னா என் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இந்த ரெண்டுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும், என் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல். ஸோ நியூமரேட்டர் முடிஞ்சிருச்சு, என் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல். அதே மாதிரி டினாமினேட்டர் என்ன பண்ற பாருங்க. டினாமினேட்டர் என்ன பண்றோம்னா
ஆர் ஃபேக்டோரியல் இந்த நியூமரேட்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்து டினாமினேட்டர்ல ஏதாவது கேன்சல் ஆகுமா பாருங்க. ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்கு, என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இருக்கு, என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்கு. சரிங்களா? இப்போ இந்த என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இந்த ஆரையும் ஆர் மைனஸ் ஒன்னையும் ரெண்டுத்தையும் சேர்த்து ஆர் ஃபேக்டோரியல் எழுதிட்டாங்க. சரிங்களா? அதாவது இந்த ஆர் மைனஸ் ஒன்னையும் சாரி ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியலும் ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆர் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆர் ஃபேக்டோரியல் எழுதிட்டாங்க. அதே மாதிரி மீதி பேலன்ஸ் என்ன இருக்கு? என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலும் என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா என் பிளஸ் ஒன் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் வந்துடும். என் பிளஸ் ஒன் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இங்க பாருங்க இந்த என் மைனஸ் ஆரை விட இது ஒன்று அதிகம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இதை விட ஒன்று அதிகமானது தான் என்னது? என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன். ஏன்னா இந்த என் மைனஸ் ஆர் இது பிளஸ் ஒன் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ நம்ம என்ன எடுத்து எதுக்கு ஃபேக்டோரியல் பண்ணோம்? என் மைனஸ் ஆர் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் அதுக்கு தான் போடும். சரிங்களா? இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளஸ் ஒன் ஆரை வந்து மாத்திட்டாங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்று. அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க? இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுது பாருங்க. இப்போ கடைசியாக என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ இந்த டெஃபினிஷன் யூஸ் பண்ணுங்க, என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். சரிங்களா? இதான் இதுக்கு வந்து என்சிஆர்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே பாருங்க. நியூமரேட்டரில் என் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் இருக்கு. அப்போ என் பிளஸ் ஒன் சி என்ன பண்ணுறாங்கங்க? ஆர் அப்படின்னு போடுறாங்க. இப்போ நீ இதை டெஃபினேஷன் வச்சு எக்ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும். என் பிளஸ் ஒன் ஃபேக்டோரியல் வந்துடுச்சிங்களா, டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் வந்துடுச்சிங்களா. அடுத்து இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுங்க. என் பிளஸ் ஒன்னுலேருந்து ஆர் லெஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? என் பிளஸ் ஒன் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அதுதானே இங்கே இருக்கு, என் பிளஸ் ஒன் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அப்போ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம்? என் பிளஸ் ஒன் சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அதுதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் சின்ன ப்ராப்பர்ட்டி தான், ஈஸி தான். ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி என்சிஆர் ஈக்குவல் டு என் பை ஆர் இன்ட்டு என் மைனஸ் ஒன் சி ஆர் மைனஸ் ஒன் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லி நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துட்டு எல்ஹெச்எஸ் கொண்டு வரப்போம். ஏன்னா எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரதுன்றது கஷ்டம். சரி, ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். என் பை ஆர் என் மைனஸ் ஒன் சி ஆர் மைனஸ் ஒன். இந்த என் மைனஸ் ஒன் சி ஆர் மைனஸ் ஒன் அதை டெஃபினேஷன்ல எக்ஸ்பெண்ட் பண்ணுங்களேன். என் மைனஸ் ஒன் அப்போ என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் டிவைடட் பை இந்த ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல், ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் இன்ட்டு என்ன பண்ணணும் நம்ம? என் மைனஸ் ஒன் மைனஸ் ஆர் மைனஸ் ஒன் காமனா பிராக்கெட் போட்டு ஃபேக்டோரியல். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும்? இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா பிளஸ் ஒன் ஆயிடும். இந்த பிளஸ் ஒன் இந்த மைனஸ் ஒன் கேன்சல் ஆச்சுன்னா என் மைனஸ் ஆர்னு வரும். என் மைனஸ் ஆர் அதுதான் இங்கே போட்டிருக்காங்களா? ஓகே. இப்போ பாருங்க, இந்த எண்ணையும் என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தோம்னா நமக்கு என்ன ஆயிடும்? என் ஃபேக்டோரியல் வந்துடும். அதே மாதிரி டினாமினேட்டர்ல வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரையும் ஆர் மைனஸ் ஒன்னும் சேர்த்தோம்னா ஆறு இன்ட்டு ஆர் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் சேர்த்தோம்னா அதுக்கு ஆர் ஃபேக்டோரியல் வந்துடும். மீதி ரிமைனிங் இருக்கிறது என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். அப்போ இது என்சிஆர் உடைய டெஃபினிஷன் தானே. அப்போ அதுக்கு மேலே என்சிஆர்னு அப்ளை பண்ணிட்டோம், அவ்வளோதான். சரிங்களா? அவ்வளோதான், ப்ராப்பர்ட்டி வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ வந்து சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.44. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 10C3. 10C3னா ஒன்னே டெஃபினிஷன் அப்ளை பண்ணுங்க. என்ன டெஃபினிஷன்? 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை அந்த 3 அந்த ஆர் வந்து என்னதுங்க 3 இல்லையா? அப்போ 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர். என் மைனஸ் ஆர்னா 10 மைனஸ் 3 அப்போ என்ன வரும்? 7 ஃபேக்டோரியல். சரிங்களா? 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 7 ஃபேக்டோரியல். சரியா? சரி, இப்போ இந்த 10 ஃபேக்டர் எப்படி எழுதுறாங்க? 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 ஃபேக்டோரியல் ஸ்டாப் பண்ணிட்டு டிவைட்ல அதே மாதிரி என்ன பண்ணாங்க? 7 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் மட்டும் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இந்த 7 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். சரிங்களா? ஸோ இதையும் ஷார்ட்கட்டில் போடலாம். அதாவது இந்த நம்ம எப்படி என்பிஆர்ல ஷார்ட்கட் சொன்னாலே அந்த மாதிரி என்சிஆர்ல கூட நம்ம ஷார்ட்கட்ல எப்படி எழுதலாம்? எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சமுக்கு எடுத்துக்கலாமே, 10C3 எடுத்துக்கலாம். 10C3க்கு எப்படி போடணும்னா 10ல இருந்து போடணும். 10ல இருந்து 3 நம்பர்ஸ் தான் போடணும். சரிங்களா? 10ல இருந்து 3 நம்பர்ஸ் 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 போடணும். அதே மாதிரி டினாமினேட்டர்ல 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 வரல போடணும். 1ல இருந்து போடணும். சரிங்களா? அதாவது இதுல வந்து கடைசியில இருந்து 3 டேர்ம், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து 3 டேர்ம் 1 2 3 இப்படி போட்டு சிம்பிளை பண்ண ஆன்சர் அதுதான் இங்க வந்திருக்கும். பாருங்களேன், இந்த 7 ஃபேக்டர் கேன்சல் ஆனா அப்போ 10 இன்ட்டு 9 இன்ட்டு 8 டிவைட் பை 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 அதே தான் வந்திருக்கும். அப்போ ஆன்சர் வந்து 120 வரும். இது வந்து ஷார்ட்கட். நீங்க வந்து டெஃபினேஷன் யூஸ் பண்ணி போடாம டைரக்டாவே ஷார்ட்கட்ல நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்த சம் பாருங்க. 15C13. 15C13. இப்போ இந்த 15C13 வந்திருக்கு இல்லைங்களா? இப்போதான் நம்ம இங்க ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அது பாருங்க, NCR
இது எப்படி எழுதலாம் அப்படின்னா NCn மைனஸ் ஆர் அப்படின்னு கூட எழுதலாம். NCRம் NCn-ஆரும் கிட்டத்தட்ட என்னது ஈக்குவல் தான் இல்லையா? NCR அப்போ 15C3 இருக்கு இல்லையா? 15C, ஏன்னா இப்போ இப்போ இதை நம்ம டெஃபினேஷன் வச்சு போட்டோம்னா கொஞ்சம் ரொம்ப பெருசா போகும் இல்லைங்களா? அதனால இந்த 15C13 எப்படி எழுதலாம் பாருங்க. 15C 15ல 13 போச்சுன்னா இந்த ரூல் அப்படியே யூஸ் பண்ணுங்க. 15ல இருந்து 13 லெஸ் பண்ணா வரும் நமக்கு 2. அப்போ 15C2க்கு என்ன ஆன்சரோ அதே தான் 15C13க்கும் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டிலாம் தேவைப்படும். சரிங்களா? ஓகே, இந்த 15C2 எப்படி போடுவீங்க? 15 இன்ட்டு 14/1 இன்ட்டு 2ன்னு போடுவீங்க. அதுதான் இங்கேயே வந்திருக்கு பாருங்க. ஸோ அப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, அவங்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடுமே தெரிஞ்சு வச்சுங்க. ஷார்ட்கட் போடுறதும் தெரிஞ்சுக்கணும், நம்ம டைரக்டா டெஃபினேஷன் யூஸ் பண்ணி போறதும் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா 15 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் வந்து 13 இல்லையா? அப்போ 13 ஃபேக்டோரியல் அப்புறம் n மைனஸ் ஆர். n மைனஸ் ஆர்ன்றது 15லேருந்து 13 லெஸ் பண்ணா 2, அப்போ 2 ஃபேக்டோரியல் போட்டாங்களா? சரி, இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க? இந்த 15 ஃபேக்டோரியல் 15 இன்ட்டு 14 இன்ட்டு 13 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 13 ஃபேக்டர் கேன்சல் பண்ணிட்டு ஆன்சர் 105 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்து தேர்ட் பாருங்க 100C99. 100C99 என்ன பண்ணலாம் நம்ம? 100 ஃபேக்டர், அதாவது 100 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 99 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர். 100 மைனஸ் 99 1, அப்போ 1 ஃபேக்டோரியல் வரும். சரிங்களா? இந்த 100 ஃபேக்டோரியல் தான் நம்ம என்ன பண்றாங்க, 100 இன்ட்டு 99 ஃபேக்டோரியல், 99 கேன்சல், ஆன்சர் வந்து 100. சரிங்களா? இது ஒரு ஈஸி, இது ஒரு மெத்தடு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டெஃபினிஷன் அதாவது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம் இல்லையா? NCR ஈக்குவல் டு NC n மைனஸ் ஆர்னு சொல்லல, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்களேன். இப்போ இதே 100C99 எப்படி எழுதலாம் தெரியுங்களா? 100C 100லேருந்து 99 லெஸ் பண்ணு 1, அப்போ 100C1ன்னு எழுதலாம். 100C1 வேல்யூ வந்து 100ன்னு அர்த்தம். 100C1ஓட வேல்யூ என்னது? 100. NC1ஓட வேல்யூ n. NC1ஓட வேல்யூ n. அதே மாதிரி NC0ஓட வேல்யூ 1. அதே மாதிரி NCnஓட வேல்யூ வந்து 1. NCnக்கும் NC0க்கும் வேல்யூ 1. ஓகேங்களா? NC1ஓட வேல்யூ n. அப்போ 5C1 வேல்யூ வந்து 5ன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, அடுத்து லாஸ்ட் ஒன் பாருமா. 50C50 இப்பதான் சொன்னோம். NCnஓட வேல்யூ 1, அப்போ 50C50ஓட வேல்யூ என்னது? 1. நீங்க டெஃபினிஷன் வச்சு பட்டாலும் அதான் வரும். இப்போ 50C50 எப்படி பண்ணீங்க? 50 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 50 ஃபேக்டோரியல் 50 மைனஸ் 15 ஆயிடும் 0 ஃபேக்டோரியல். இந்த 50 ஃபேக்டர் கேன்சல் ஆச்சுன்னா 0 ஃபேக்டர் வேல்யூ 1. ஸோ டோட்டலாக வேல்யூ வந்து 1. ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் 4.45. Find the value of 5C2 and 7C3 using the property 5. Property 5 யூஸ் பண்ணி 5C2 ஓட வேல்யூ 7C3 வேல்யூவோட கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ப்ராப்பர்ட்டி 5 யூஸ் பண்ணி தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல ப்ராப்பர்ட்டி 5 என்னன்னு பார்த்துங்க. NCR ஈக்குவல் டு N/R இன்ட்டு n மைனஸ் 1 CR மைனஸ் 1. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் பயன்படுத்தணும். சரிங்களா? சரி, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் முதல்ல ஃபர்ஸ்ட் சம் 5C2 பாருங்க. என்னோட வேல்யூ வந்து 5, n-க்கு 5, r-க்கு வந்து 2. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். NCR ஈக்குவல் டு, அதாவது 5CT ஈக்குவல் டு n/r. என்னோட வேல்யூ என்ன? 5 பை r-ஓட வேல்யூ 2 இன்ட்டு n மைனஸ் 1. n மைனஸ் 1னா 5 மைனஸ் 1, அப்போ 4 C r மைனஸ் 1. r வந்து 2, அப்போ 2 மைனஸ் 1 என்ன வரும்? 1. அவ்வளோதான். அப்போ 5/2 4C1. 5/2 4C1ஓட வேல்யூ வந்து 4 தான். சரிங்களா? 4C1ஓட வேல்யூ எப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்கன்னா 4/1ன்னு வரும். 4. அவ்வளோதான். சிம்பிளை பண்ணீங்கன்னா 2க்கும் 4 கேன்சல் பண்ண 2, அப்போ டோட்டல் ஆன்சர் வந்து 10. ஸோ 5C2ஓட வேல்யூ வந்து 10. இது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி 5th ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போகிறது. நார்மலாக நீங்கள் 5C2 போட சொன்னால் எப்படி போடலாம்? 5C2 அப்படின்னா 5 இன்ட்டு 4/1 இன்ட்டு 2. ஸோ கேன்சல் பண்ண 2 2 சார் 4, 5 2 சார் 10. டோட்டல் ஆன்சர் வந்து 10. ஸோ இது நார்மலாக நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போகிறது, டெஃபினிஷன் யூஸ் பண்ணி போகிறது. அடுத்தது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி போட்டுருவோம். அடுத்தது பாருங்க. அடுத்தது வந்து 7C3. ஸோ இதுக்கு அதே சேம் ப்ராப்பர்ட்டி பாருங்க. n/r. n/rனா 7/3. அடுத்து n மைனஸ் 1. 7ல் 1 செப்பரேட் பண்ணால் 6C, 3ல் 1 செப்பரேட் பண்ணால் 2. அவ்வளோதான். 7/3 6C2. இப்போ 6C2க்கு டெஃபினிஷன் யூஸ் பண்ணுங்க. 6C2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 5/1 இன்ட்டு 2. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வெளியில் வர ஒரு 7/2 இருக்கு, 7/3 இருக்கு. அவ்வளோதான். சிம்பிளை பண்ணிக்க வேண்டியதான். சிம்பிளை பண்ணால் டோட்டல் ஆன்சர் வந்து என்ன வரும் நமக்கு? இந்த 2க்கும் இந்த 6 கேன்சல் பண்ணால் 3, இந்த 3 கேன்சல் பண்ணால் 7 5 சார் 35. ஸோ ஆன்சர் வந்து 35 வரும்.